ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/4/2024 கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் வந்து பார்த்தோன்னா பிரித்து கொடுத்துருந்தோம். 24 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 25 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கல, சரிங்களா. 24க்கு நம்ம 245 சொல்லி கொடுத்துட்டோம், 25க்கு 275 சொல்லி கொடுத்துட்டோம், சரிங்களா. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் ஏபிஎஸ்சிசி தனியாக எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா 24, 25க்கு நம்ம மிங்கிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வின்னிங் வந்து கிடச்சிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டு 3 டிஜிட் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 70-35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 4 டிஜிட் நம்பரில் 70-35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ 70-35க்கு நமக்கு 7ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கும் உள்ள ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள், 20, சரிங்களா. 20ங்கிறது அடுத்த நாள் பிசி 20ன்னு சொல்லி பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90-20க்கு இங்கே டி போர்டு அண்டு சி போர்டு பாருங்கள். 9க்கு ஆப்போசிட்டு 4, 0க்கு ஆப்போசிட் 5. ஸோ கரெக்டாக பிசி பாஸு, சரிங்களா. இப்போ 42-54 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 42-54க்கு டி போர்டு 4, சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதுக்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 99 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ பிசியில் 99 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம 24 அப்படிங்கிற நம்பர் கொடுத்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 99 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 99 அப்படிங்கிற நம்பர் நம்ம எடுத்தாச்சு, பிசியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 29, இந்த 29க்கு ஃபுல் பவர் தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல 74 அப்படிங்கிற நம்பரு அடிச்சிருப்பாங்க, சரிங்களா. 74 அப்படிங்கிற நம்பரு ஏசியில் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கேயும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 20க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 75 அப்படின்னு சொல்லி ஏசி 75 அடிச்சிருப்பாங்க. இங்கே 29 ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 75 அடிச்சிருப்பாங்க, சரிங்களா. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு இங்கே 20ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 20 எடுத்து தான் நமக்கு ஏபியில் 75 பவர் பண்ணி 20 ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 75 அது அந்த நம்பர் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 79 ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 24. ஸோ அந்த நம்பர் வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம், சரிங்களா. நம்ம ஏபியில் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தோம். ஆனால் பசங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசியில் வந்துருச்சு. இப்போது இங்கே உள்ள பிசி நம்பர் பாருங்கள், 08. அதான் எடுத்து நம்ம இந்த இடத்துல 08ன்னு அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 99 இருக்குது. இந்த 99 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசியில் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே இன்னொரு பேட்டர்லேயும் வந்து பார்த்தோன்னா 99 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்தாச்சு, சரிங்களா. ஸோ அதனால் பிசி மட்டும் 99 எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நமக்கு 19ஆம் தேதி எல்லா மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்ருக்காங்க. 2 அடுத்த வந்து பார்த்தோன்னா 7 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 0 அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா 99 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே 2க்கு பவர் 7 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. இங்கே 0 பவர் 5 அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 557 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க, சரிங்களா. சப்போர்ட்கான கேசிங்கில் 22க்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிச்சிட்டாங்க, 2க்கு அப்புறம் 3, சரிங்களா. இங்கே 00க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 55, 55க்கு அப்புறம் 0க்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தோன்னா 1, 551ங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க, சரிங்களா. இப்போது பிசியில் 99 சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஏற்கனவே நமக்கு 035 அடித்த நம்பர் தான், சரிங்களா. ஏற்கனவே அடித்த ரிசல்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிட்ருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இங்கே 399 ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த நம்பரே வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அதனால் 399 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 3199 அல்லது 1399 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இங்கே கரெக்டாக 47730006ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிராஸ் லைனில் பாருங்கள் 765 0682 இருக்குங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா இங்கே 608லேருந்து நமக்கு 068 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும், சரிங்களா. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்காங்க, சி போர்டு உள் நம்பர் சி போர்டு. இங்கே 795 எடுத்து பிரித்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸில் வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்துருக்காங்க. மொத்தமாக எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 6. இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சி போர்டு எடுத்திருப்பாங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா பி போர்டு, சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தா 399. ஸோ இந்த இடத்துல 1 எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3199 அல்லது 1399 அப்படிங்கிறது வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே 608 அப்படிங்கிறது உள்ளே வச்சுட்டாங்க. 795 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரித்து எல்லா சைடுமே வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. சரிங்களா? 399 அப்படிங்கிற கேமில் நமக்கு பிசி வரதுனால நான் இதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். 3199 1399. சரிங்களா? ஸோ இன்றைக்கி யாரும் 24 25 எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3199 1399 அப்படிங்கிற நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் தான் நம்ம ரெகுலராக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லா நாளுமே சொல்லிட்டு இருக்கோம். ஓரளவு வின்னிங் வந்திருக்கு. இதை வச்சு தான் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தா வின்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது 64ன்னு இருக்குது பார்த்தீங்களா? உள் நம்பரில் ஏபி நம்பர் மட்டும்தான். சரிங்களா? 64க்கு திருப்பினோம்னா 46 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 45 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 45. ஸோ ஏபியில் 45 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இங்கே 74க்கு அப்புறம் 75. 75க்கு நமக்கு ஏபி 75 பாஸு. 40லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 39. சரிங்களா? ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 39. ஸோ ஏபி பாஸு. 19க்கு திருப்பினோம்னா 91. 91லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 90. 90க்கு ஏபி பாஸு. 10க்கு திருப்பினோம்னா 01. 01லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 02. ஸோ 02 அப்படிங்கிறது இங்கே பாஸு. சரிங்களா? 44க்கு திருப்பினாலும் சரி திருப்பாட்டும் சரி ஒரே ஒரு நம்பர் தான். சரிங்களா? ஏபியில் ப்ளஸ் பண்ணாங்கன்னா 45, மைனஸ் பண்ணோம்னா 43. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு நம்பர் மட்டும்தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. 74க்கு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 40க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து தான் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் ஏபிஎஸ்சிபிசியில் 45 43 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சிபியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா? கம்பல்சரி இதுலேருந்து நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே 91 கூட பாருங்கள், கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டதில் 91 கூட திருப்பினோம்னா 19க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 18. ஸோ அதுவுமே வந்து 18 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 45 அப்படிங்கிற நம்பரு 43 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 43 சொல்லி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 00. சரிங்களா? 00 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸாக இருக்குது. அதாவது பி போர்டு அண்டு சி போர்டு. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 25 அப்படின்ட்டுருக்கு. 25 அப்படிங்கிறது நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 38 இருக்குது. 38 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இங்கே பிசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம 43 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 438 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 438 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா 243 38 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 224 38 அப்படிங்கிற நம்பர் ஒன்று. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 31 99 மொத்தம் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்து கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 டிஜிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் சப்போர்ட்டுக்கு 13 99 வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தா இந்த 13 99 நம்பர் அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நல்லாவே ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 45 43 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நமக்கு அந்த உள் நம்பர்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர் மாற்றி இறக்கி அல்லது ஏற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா 45 43 ஏன்னா 45 இன்றைக்கே வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஸோ அதனால தான் 43 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 43 வந்துச்சுன்னா 438 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் பண்ணி கூட அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிசி மட்டும் 99 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.